அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா நான் என்ன பிளான் பண்ணேன்னா, கோல்டு ரேட்டு குறைஞ்சிருச்சுல்ல, சரி ஓகே நம்ம கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்பதான் பாத்துட்டீங்கன்னா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு எஸ்ஜிபி, அதாவது சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மெச்சூர் ஆகி வந்திருக்குது. அதுல நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி கண்டிப்பா கோல்டு விலை குறையுது, ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்ப என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டது என்னன்னா, நீ என்னத்துக்காக கோல்டு வாங்குற அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோ, என்ன மாதிரியான டாக்ஸ் வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வாங்கினா ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி செக் பண்றப்பதான் தெரிஞ்சிச்சு எஸ்ஜிபில நல்ல ஒரு ஆஃபர் இருக்கு, அதாவது நல்ல ரிட்டர்ன் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. ஆனா பிசிக்கல் கோல்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபா நம்ம கையிலேயே இருக்கிற மாதிரி தோணும். ஜுவல்லரியா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலி வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுல எது வாங்கினா என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன். அப்படி பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் ஆன் எஸ்ஜிபி வெர்சஸ் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு, அதாவது சோவரின் கோல்டு பாண்ட்ல நான் என்ன ரிட்டர்ன் வந்துச்சு, அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான ரிட்டர்ன், அதே 8 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்னு பார்க்க போறோம். ஸோ சோவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கறத நம்ம எஸ்ஜிபி பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜூலை 2014 தான் முதல்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் தான் வந்து இப்போ ஆகஸ்ட் 5, 2024 ரிடம்ஷன் பண்றதுக்காக வந்திருக்கு. எஸ்ஜிபில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட மெச்சூரிட்டி பீரியட் 8 வருஷம். நீங்க கண்டிப்பா 5 வருஷம் உங்க கையில தான் வச்சிருக்கணும். ஸோ லாக்இன் பீரியடா 5 இயர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து வித்துக்கலாம். பட் அது வந்து ஒரு புவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஜிபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 5 வருஷத்துக்கு அப்புறம் வித்தா இருக்கலே அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் 8 வருஷத்துக்கு வச்சுக்க முடியும் கையில அப்படிங்கிறவங்க எஸ்ஜிபி தாராளமா வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஜூலை 2016 பாத்துட்டீங்கன்னா அப்போ 1 கிராம் கோல்டு எஸ்ஜிபில போடுறப்போ 3119 ரூபாய் அந்த ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 2024, அதாவது 8 வருஷம் கழிச்சு இப்ப எடுத்துட்டீங்கன்னா 6938 ரூபா பெர் கிராம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா லாஸ்டா ஒரு 2-3 நாள் கோல்டு என்ன மாதிரியான பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் வந்து பிக்ஸ் பண்றாங்க. அந்த பர்டிகுலர் டேவோட ரேட்டே கொடுக்க மாட்டாங்க. முன்ன பின்ன இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் ரேட்டு தான் வந்து நம்ம வாங்குற அன்னைக்கும் பிக்ஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற அன்னைக்கும் பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து பிக்ஸ் ஆகும். அதே சமயம் எஸ்ஜிபில ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. இந்த கோல்டுக்கு நான் வந்து 1 கிராம் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 3119 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னா அந்த 3119 ரூபாவும் 2.75% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 8 வருஷம் வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து 2.5% அப்படின்னு மாத்திட்டாங்க. முதல்ல 2.7% இருந்துச்சு. ஆனா இந்த 8 வருஷத்துக்கும் 2.75% எடுக்கிறப்போ அந்த ரீஇன்வெஸ்டா ஆகும் இல்லைங்களா, போன வருஷம் வாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணும் இல்லைங்களா, அப்படி பாக்குறப்ப அது 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ டோட்டலா உங்களுக்கு வந்து கோல்டுக்கு நீங்க காசு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்க கோல்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிருக்குன்னா 11.96% வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரிட்டர்னுங்க உண்மையாவே. 11.9%னா கிட்டத்தட்ட 12% வந்துருது இல்லைங்களா. 12% ரிட்டர்ன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல இந்த எஸ்ஜிபிஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்க ட்ரேடபிள் பண்ண முடியும். அதே சமயம் இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு கிடையாது. இப்ப வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறது அரௌண்ட் 12.5% வச்சிருக்காங்க. 8 வருஷம் நீங்க கோல்டு கையில வச்சிருக்கீங்கன்னா அப்ப வந்து விற்கிறப்ப கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து உங்களுக்கு 12.5% வரும். இப்போ வந்து எஸ்ஜிபிக்கு அது வந்து கிடையாது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க எஸ்ஜிபில நிறைய காசு போட்டு வச்சிருக்கீங்கன்னா இன்ட்ரெஸ்டே வந்து லட்சக்கணக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாப் நீங்க எந்த மாதிரியான வருமான வரிக்கு உள்ளாகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டாக்ஸ் அப்படிங்கறத பிக்ஸ் பண்றாங்க. மேக்சிமம் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிபில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறத நீங்க பெருசா கட்டுற மாதிரி இருக்காது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. சோ எஸ்ஜிபி தான் வந்து இருக்கிறதுலே நல்ல ரிட்டர்னா 11.96% கொடுக்குது. அரௌண்ட் 12% கொடுக்குதுங்க. ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்குது. சோ கண்டிப்பா வந்து கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து பிளான் பண்றீங்கன்னா எஸ்ஜிபி போடலாம். சரி, அடுத்து இன்னொரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்னு பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா கோல்டு ஃபண்ட் அல்லது இடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடபிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இங்க வந்துட்டு இந்த கோல்டு ஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அசட்டா வச்சு ட்ரேட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதா. ஓகேங்களா. அதாவது ஒரு கம்பெனில ஷேர் வாங்குவீங்களா, அது மாதிரி கோல்டு அசட்டா பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட்ல வந்து ஒரு ஃபண்ட்ல வந்து காசு போடுறதா.
அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கோல்டு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் ஆகும். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல கோல்டு என்ன ரேட்டோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஃபண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினா வந்து இந்த கோல்டு ஃபண்ட் இடிஎஃப்ஸ்ல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நான் ஓவராலா சொல்லியிருக்கேன். அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அசெட்டை மேனேஜ் பண்றதுக்காக யூ ஹேவ் டு பே 0.1%ல இருந்து 1% வரைக்கும் பெர் இயர். நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கீங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கோல்ட்ல வந்து கோல்டு ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் 0.1%ல இருந்து 1% வரைக்கும் நீங்க அந்த அசெட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அந்த வேல்யூல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒன்று இருக்கு. அதே சமயம் இடிஎஃப்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஹை லிக்விடிட்டிங்க. என்னைக்கு வேணாலும் இன்னைக்கு எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோல்டு ஃபண்டை வித்துட்டு தாராளமா நீங்க காசை எடுத்துக்கலாம், உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிடும். ஸோ ஒரு 8 வருஷம் கால்குலேஷனே வைப்போமே, எஸ்ஜிபியில் போடுறதுக்கு 8 வருஷம் லாக்இன் பீரியட் நம்ம மெச்சூரிட்டி பீரியட் எடுத்துக்கிறப்போ அதே மாதிரி கோல்டு ஃபண்டையும் 8 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா ரிட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னா 9.35% பெர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அது 11.96, இது 9.35%, கொஞ்சம் டீசென்டா தான் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு கொடுக்கக்கூடிய காசையும் வந்து ஓரளவுக்கு மைனஸ் பண்ணி பார்க்குறப்பதான் இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் மெயினா இதுல என்ன அப்படின்னா ட்ரேடபிள்குள்ள வந்துருது இல்லைங்களா. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது 8 இயர்ஸ் நீங்க வந்து கோல்டை வச்சுட்டு விற்கிறீங்க அப்படிங்கிறப்போ 12.5% நீங்க பே பண்ற மாதிரி வரும். ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது போறது தான் இருக்கிறதுலே கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. மற்றபடி கோல்டு ஃபண்டில் அல்லது இடிஎஃப்ல வந்து நீங்க காசு போடுறீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் 9.35% கொடுக்குது. பட் எஸ்ஜிபி அளவுக்கு கொடுக்கல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அடுத்து பிசிக்கல் கோல்டா, அதாவது கோல்டு காயின் அல்லது கோல்டு பாரா வந்து வாங்கி வைக்கிறீங்க, கோல்டு ஜுவல்லரியா இல்லாம அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான ரிட்டர்ன் அப்படிங்கிறது 8 வருஷத்துக்கு கிடைக்கும்னு பார்ப்போம். கோல்டு டைரக்டா கோல்டு காயினா வாங்கி வைக்கிறப்போ நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நீங்க வாங்குறப்பவே ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3% ஆஃப் தி கோல்டு வேல்யூ எடுத்துப்பாங்க. அது இல்லாம அந்த கோல்டுக்கும் லைக் கோல்டு காயின் வாங்கினாலும் அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனா ஒரு 8 வருஷம் நீங்க அந்த கோல்டு வச்சிருந்தீங்கன்னா 2016ல வாங்கி இன்னைக்கு 2024ல விற்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஜிஎஸ்டி கழிச்சிட்டும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா ரிட்டர்ன் 10.1% அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி பிசிக்கல் கோல்டுக்கு பதிலாகத்தான் நம்ம வந்து எஸ்ஜிபி அப்படிங்கிறதே நம்ம வந்து போறோம். ஸோ ஆனால் கம்பேரிட்டிவ்லி அது நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருது. இங்கே 10% வந்து ரிட்டர்ன் வருதுன்னா அங்கே 12% வந்து ரிட்டர்ன் வருது, 2% இன்க்ரீஸ் ஆயிடுது. அண்ட் ஜிஎஸ்டிங்கிறது நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் கொடுக்குற காசு வேஸ்ட்டாக போகுது இல்லையா. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இங்கே வந்து எடுத்துட்டிங்கன்னா கோல்டை வந்து இப்போ கோல்டு காயின் வாங்கியிருக்கேன், அதையே கொண்டு போய் கொடுத்து நான் நகை வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டேக்ஸுமே பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு எமர்ஜென்சி வந்துருச்சு, நான் காயின் வாங்கி வச்சிருக்கேன் இல்லை கோல்டு பார் வாங்கி வச்சிருக்கேன், அதை வந்து நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை மணியாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு 12.5% நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வரும். அதில் உங்களுக்கு எக்கச்சக்க லாஸுங்க. ஸோ உண்மையாகவே சொல்ல போனால் பிசிக்கல் கோல்டு வாங்குறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ்ஜிபி பெஸ்ட் தான். ஆனா எனக்கு என் கையில இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு எந்த நேரத்துல வேணாலும் போய் வித்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோல்டு நகையா வாங்காம இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது ஒரு வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்போ வந்து ஒரு பிசிக்கல் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து இப்போவே சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன், அப்போ ஒரு ட்ரெண்டியான நகையெல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிசிக்கல் கோல்டு வந்து வாங்கி வைக்கலாம். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3% குறையும். பட் இப்போ நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அதை நகையாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அந்த 3% ஜிஎஸ்டி நீ கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதை விட கோல்டு பயங்கரமாக ஏறி இருக்கும். தாராளமாக எனக்கு வந்து பிசிக்கல் கோல்டு வாங்கல ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம். அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போறது கோல்டு ஜுவல்லரிங்க. அது வந்து லீஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்வேன் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த கோல்டுங்கிறது எனக்கு வந்து ஒரு சொத்து மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு யோசிக்கிறீங்க அப்படின்னா, பையன் வச்சிருக்கேன் எனக்கு வந்து பெருசா கோல்டு வந்து தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் கோல்டை பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை லீஸ்ட் ஆப்ஷனா வைங்க. கோல்டு காயின் வாங்க இல்லை எஸ்டிபில போடுங்க. ரீசன் என்னன்னா இதுல மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மினிமம் 5%லேருந்து 12% நான் மீடியமா வச்சிருக்கேன். ஒரு சில நகையெல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்க 20%, 18% விலையெல்லாம் போயிட்டா ஒரு 15-17% வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆன்டிக்லாம் போயிட்டா சொல்லவே வேணாம், 28% வரைக்கும் வேஸ்டேஜ் வாங்குறவங்களா இருக்காங்க. அந்த காஸ்ட்
அட்டர் வேஸ்ட். அதாவது கோல்டு அன்னைக்கு என்ன விலையில இருக்கோ அதுல நீங்க 12% இருந்து ஒரு 15% வரைக்கும் பே பண்றதுன்னா அது வேஸ்ட் தான் இல்லைங்களா. அதே சமயம் இதுக்கும் ஜிஎஸ்டி போட்டு தான் டோட்டல் வேல்யூ ஆஃப் தி கோல்ட்ல இருந்து நீங்க ஜிஎஸ்டி 3% பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பர்ச்சேஸ் பண்றப்ப ஆல்மோஸ்ட் இந்த 12% வச்சுக்கோங்க. அண்ட் ஜிஎஸ்டி 3% அப்படின்னா டோட்டலா 15% காசு வேஸ்ட் ஆயிடுது. அண்ட் நீங்க இதே கோல்டை கொண்டு போயிட்டு ஒரு 10 வருஷம் அல்லது 8 வருஷம் கழிச்சு நீங்க விற்கிறீங்க அப்படின்னா, அதாவது 2016 ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கு இப்போ இந்த கோல்டு ஜுவல்லரியை விற்கிறீங்க அப்படின்னா 8.8% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா, இந்த கோல்டு ஜுவல்லரி தான் வாங்கிட்டு ரிட்டர்ன் விற்கிறப்போ ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ எஸ்ஜிபி தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆஸ் பர் இப்போ இருக்கக்கூடிய செட்டப்பு. இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% கொடுக்குறாங்க. இது வந்து குறைஞ்சிட்டே வரலாம். ஆனாலும் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு 2.5% கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு வாங்கினீங்கன்னா அதுல மாற்றம் இருக்காது. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க எஸ்ஜிபியில போடுறீங்கன்னா அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி இருக்குன்னா அன்னைக்கு என்ன செட்டப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் எஸ்ஜிபி போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக போடலாம். இல்லை கோல்டு ஜுவல்லரி இருந்தால் எனக்கு வந்து வெளியெல்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு போகலாம். ரீசன் என்னன்னா 8.8% ரிட்டர்ன் கொடுக்குதுங்க 8 வருஷத்துல. எஃப்டியில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 8.8% வந்து இன்ட்ரெஸ்ட்ல வருமா அப்படின்னா எனக்கு டவுட் தான், ரைட்டுங்களா. ஸோ அது வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கூட கிடைக்கும் 8.8%. அதுவுமே ரொம்ப கம்மி. ஒரு சில பேங்க்ஸ் ரொம்ப ரேரா, அதுவும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கோல்டு ஜுவல்லரியும் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சீங்கன்னா எஸ்ஜிபி, இடிஎஃப் ஆர் பிசிக்கல் ஆர் கோல்டு காயின் இது மாதிரியான செட்டப்புக்கு போயிருங்க, நல்ல ஆப்ஷன். கோல்டு ஜுவல்லரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஷோ பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நான் இதுல எது இன்வெஸ்ட் பண்ணணும், என்னோட கோல்டு பிளான் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.